அமலாக்கத்துறையை கேடயமாக பயன்படுத்தி வரும் பாஜகவின் டெல்லி பாணி அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாற்றுக் கட்சிகள் ஆளும் மாநிலங்களை குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கைகள் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று அச்சுறுத்தல்களால் பாஜகவில் சேர்ந்தால் அவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்படுகின்றன. அவ்வாறு சேரவில்லை என்றால் அவர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்கிறது என்றும் கூறினார். பிரதமர் மோடியை முதல் குற்றவாளி என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் தொடர்பான முறைகேட்டுக்கு ஆதாரம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறையை கேடயமாக பயன்படுத்தி வரும் பாஜகவின் டெல்லி பாணி அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் கூறினார். அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட அந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை. ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியை ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது.